இதற்கு பிறகு ஈரான் என்ன செய்ய போகின்றது? ஈரானுக்கு இருக்கக்கூடிய இரண்டு பாதைகள் என்ன? ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும், ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளும், ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய அதிரடியான அறிவிப்புகளும், காசா சிட்டியிலிருந்து கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளிச் செல்லும் ஆக்கிரமிப்பு ராணுவமும், தொடர்ச்சியாக வேட்டையாடப்படும் உளவாளிகளும், பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் சவுதி அரேபியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய அழைப்பும், இறுதி எச்சரிக்கைகளும், யமன் அன்சாருல்லாவின் தலைவர் அப்துல் மலிக் அவர்களை படுகொலை செய்ய போவதாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும், யமன் ஹவுதிகளுடைய பதிலடிகளும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை குவிக்கும் அமெரிக்காவும், காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சுமுத் ஃப்ளோட்டிலா மனிதாபிமான கடற்படையும். காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய மனிதாபிமான கடற்படையான குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கடற்படையானது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே காசாவின் கடற்கரையை அடைந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 44 நாடுகளிலிருந்து 70க்கும் அதிகமான படகுகள் இந்த சுமுத் ஃப்ளோட்டிலாவிலே களமிறங்கியுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக தூனிசியாவின் கடற்பரப்பிலேயே குறித்த படகுகள் நிலை கொண்டிருந்தன. தற்போது காலநிலை சீரடைந்திருப்பதனால் தூனிசியாவினுடைய கடல் பிரதேச இருந்து காசாவை நோக்கி சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்கள் நகர்கின்றன. அத்தோடு காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கான இந்த மனிதாபிமான கடற்படையில் 300க்கும் அதிகமான சமூக ஆர்வலர்களும் மிக முக்கியமான புள்ளிகளும் குறித்த படகுகளில் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் அமெரிக்க இராணுவத்தின் 8 முன்னாள் தளபதிகளும் அதிகாரிகளும் இந்த சுமுத் ஃப்ளோட்டிலாவிலே களமிறங்கி இருப்பதாகவும், பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இவர்கள் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சுமுத் ஃப்ளோட்டிலாவினுடைய படகுகளை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன்கள் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே சுமுத் ஃப்ளோட்டிலாவினுடைய படகுகளை நோட்டமிட்டிருப்பதாகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை காசாவின் கடற்பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பு கைது செய்வதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே இனப்படுகொலைகளை மேற்கொள்கின்றது என ஐநாவானது உத்தியோகபூர்வமாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த அறிக்கைகள் தொடர்பாக அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பினார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். குறித்த அறிக்கைகளை நான் பார்க்கின்றேன். ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் இஸ்ரேலியர்கள் மீதான இனப்படுகொலையினுடைய உச்சம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கியுள்ளார். அத்தோடு வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது அடுத்த திங்கட்கிழமை ஐநாவின் பொதுச்சபையிலே விசேட அமர்வுகள் நடைபெறப் போகின்றன. ஐநாவின் இந்த பொதுச்சபையில் டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொள்ளப் போவதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் விசேட உரையொன்றை முன்வைக்கப் போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. நான் அமைதியை ஏற்படுத்துவதற்கே விரும்புகின்றேன். மேலும் ஐநாவின் பொதுச்சபையில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய விசேட சொற்பொழிவுகளையும் முன்வைப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறப் போகும் இந்த பொதுச்சபை கூட்டத்திலேயே பலஸ்தீனி அங்கீகாரம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்களும் அமர்வுகளும் நடைபெறப் போகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை குவித்து வருகின்றது. கடந்த 3 நாட்களாக கத்தாரினுடைய அல் உதைத் விமான கட்டளை தளத்திலிருந்து சரக்கு விமானங்கள் மூலமாக அமெரிக்கா அதிகளவான ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான $6 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அவசரமாக வழங்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. காசாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய இராணுவ ஹெலிகாப்டர்களை அதிகமாக வழங்கப் போவதாகவும், வான்வழி தாக்குதல்களுக்கு தேவையான அதிகளவான வெடிகுண்டுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்த ட்ரோன் தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களினால் குறித்த பிரதேசத்தில் 2 வெடிப்புகளும் பதிவாகியிருந்தன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன. நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன. இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ
இராணுவ ஆய்வாளர் அவீஷ் ஷெரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் யமன் ஹவுதிகள் மீது பலமுறை தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். உதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகளின் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். யமன் ஹவுதிகளின் பிரதமரையும் ஏனைய அமைச்சர்களையும் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு விட்டோம். ஆனால் இன்னும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை. எங்களுடைய இராணுவத்தினால் யமன் ஹவுதிகளை அடக்க முடியாமல் இருக்கின்றது. 23 மாதங்களாக எங்களுக்கு யமன் ஹவுதிகளை அடக்க முடியாமல் இருக்கின்றது. யமன் ஹவுதிகள் எங்களுடைய மூளைக்குள்ளே புகுந்து குடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய எந்த நடவடிக்கைகளையும் எங்களால் நிறுத்த முடியவில்லை. 23 மாதங்களாக ஈலாட் துறைமுகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய விமான நிலையங்களை சுதந்திரமாக இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. யமன் ஹவுதிகளுடைய ஏவுகணைகளினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பதுங்கு குழிகளை நோக்கி விரையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யமன் ஹவுதிகளை முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் இஸ்ரேலியர்கள் நிம்மதியாக உறங்க முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவீஷ் ஷெரோஃப் தெரிவித்துள்ளார். அதேபோன்று நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் ஹவுதிகளுடைய தலைவர் அப்துல் மலிக் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கான நேரம் நிச்சயமாக வரும். உங்களையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் உங்களுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் நரகத்தினுடைய அடிப்பகுதிக்கு அனுப்புவோம். யமனினுடைய தலைவர் அப்துல் மலிக்கை நரகத்தின் அடிப்பகுதிக்கு அனுப்பி அவருடைய அரசாங்க உறுப்பினர்களை சந்திப்பதற்கு வழி செய்வோம். யமன் ஹவுதிகளுடைய முழக்கமான இஸ்ரேலுக்கு அழிவு, யூதர்களுக்கு அழிவு என்கின்ற முழக்கத்தினை நிறுத்தி இஸ்ரேலினுடைய கொடியை நாங்கள் யமனில் பறக்க விடுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் அப்துல் மலிக் அவர்களை படுகொலை செய்து ஏனைய முக்கியமான தலைவர்களையும் படுகொலை செய்து யமனிலே இஸ்ரேலினுடைய கொடியை பறக்க விடுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் முஹம்மது அல் ஃபர்ரா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்கள் யமனினுடைய சனாவிலே உங்களுடைய கொடியை நிறுத்துவதற்கு முன்பு ஈலாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய துறைமுகத்தினை நீங்கள் திறக்க வேண்டும். உங்களுடைய கப்பல்களையே பாதுகாக்க முடியாத உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எங்களுக்கு பயந்து நீங்கள் வேறு நாடுகளுடைய கொடிகளை பயன்படுத்தி கப்பல்களை கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். 23 மாதங்களாக ஈலாட் துறைமுகத்தினை திறக்க முடியாமல் தவிக்கின்றீர்கள். இப்படியான நிலைமையில் ஜியோனிச கோழைகள் யமனுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொடியை நிலைநிறுத்துவது பற்றி பேசுவது வேடிக்கையானது. காசாவிலே நீங்கள் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை. அதே போன்று யமனிலும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். முடிந்தால் நீங்கள் முதலில் உங்களுடைய ஈலாட் துறைமுகத்தினை திறந்து பாருங்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் முஹம்மது அல் ஃபர்ரா அவர்கள் பதில்களை வழங்கியுள்ளார். அடுத்து லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தங்களை அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அதிலே குறிப்பாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை போன்று லெபனானுக்கு நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. நீங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்கினால் மாத்திரமே லெபனானினுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்கான உதவிகளை வழங்குவோம் என்றும் லெபனானினுடைய எதிர்காலம் தொடர்பான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என்றும் சவுதி அரேபியா நிபந்தனைகளை விதித்துள்ளது. மேலும் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவ நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு சவுதி அரேபியா உச்ச அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக கடந்த வாரம் சவுதி இளவரசர் யசித் பின் ஃபர்ஹானும் லெபனானிலே களமிறங்கி விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் சவுதி அரேபியாவின் தலைமைகளுக்கு விசேட அழைப்பொன்றை விடுத்துள்ளார். மேலும் குறித்த உரையில் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு அடுத்தபடியாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இலக்கு வைக்கும். துருக்கி, எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிச்சயமாக இலக்கு வைக்கும். ஏனென்றால் இது அவர்களுடைய கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கமாகும். கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கத்திற்கு அமைவாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை நிச்சயமாக மேற்கொள்ளும். இந்த நிலைமையினுடைய சிக்கல்களை தற்போதே நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் எதிர்ப்பற்றுக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்கத்தை தடுப்பதற்கு எதிர்ப்பு மாத்திரமே தீர்வாகும். எதிர்ப்பற்றுக்கள் மாத்திரமே மீதம் இருக்கக்கூடிய வழியாகும். மற்ற பாதைகளை முயற்சி செய்வதற்கான நேரம் தற்போது இல்லை. எதிர்ப்பு அச்சுக்கள் இல்லாவிட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் முழுமையாக இழக்கப்பட்டுவிடும். இதனால் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இது மிகவும் தெளிவான வெளிப்படையான பரிந்துரையாகும். சிக்கல்களை தீர்க்கும், கவலைகளுக்கு பதிலளிக்கும், எங்களுடைய பொதுவான நலன்களை பாதுகாக்கக்கூடிய பேச்சுவார்த்தையாகும். இந்த பேச்சுவார்த்தையான
முடிவானது எதிரி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு என்பதனையும் எதிரி எதிர்ப்பு அச்சுக்கள் அல்ல என்பதனையும் தெளிவாக புலப்படுத்தும். மேலும் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை மறைந்துவிடும் ஒரு உரையாடலாகவும் இது அமைந்திருக்கும். இதன் மூலமாக எதிரியான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்கான அனைத்து விதமான நோக்கங்களையும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுமையான கவனத்தையும் எங்களுக்கு திருப்ப முடியும். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் எதிர்ப்பச்சுக்களுடைய ஆயுதங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும். இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவினுடைய இந்த அழைப்பு இறுதி ராஜதந்திரத்திற்கான அழைப்பாகும். இதற்கு பிறகும் சவுதி அரேபியா தன்னுடைய முடிவுகளை மாற்றிக் கொள்ளாவிட்டால் ஹிஸ்புல்லா அதனுடைய நிலைப்பாடுகளில் உறுதியான முடிவுகளை எடுக்கும். அத்தோடு சவுதி அரேபியா ஒருபொழுதும் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அவர்கள் ஜியோனிச முஸ்லிம்கள். மேலும் இது ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் இறுதி ராஜதந்திரமாக கருத்து வேறுபாடுகளை மறந்து செயற்படுவதற்கான அழைப்பையே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் விடுத்துள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடி முடிவுகளை தொடர்ந்து யாரும் ஹிஸ்புல்லாவை குறை கூறக்கூடாது என்பதற்காகவே இந்த அழைப்பையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் சவுதி அரேபியாவுக்கு விடுத்துள்ளார்கள். மேலும் இது ஹிஸ்புல்லாவினுடைய இறுதி எச்சரிக்கையாகும். நாங்கள் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பேக் பொறிமுறையை செயற்படுத்துவோம். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தினை ஈரான் மேற்கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை செயற்படுத்துவோம் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பேக் பொறிமுறை செயற்படுத்தப்பட்டு ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளை பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து முன்வைத்திருந்தன. அதே நேரம் இந்த ஒப்பந்தத்தினை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். JCPOA ஒப்பந்தத்திற்கமைவாக ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படக்கூடாது என்றும் ஈரான் மீதான உச்ச பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானினுடைய அணுசக்தி செயற்பாடுகளுக்கு முழுமையான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். மேலும் குறித்த முன்மொழிவு தொடர்பான வாக்கெடுப்புகளும் நடைபெற்றிருந்தன. இருப்பினும் இந்த வாக்கெடுப்பிலே ஐரோப்பிய நாடுகள் குறித்த முன்மொழிவுக்கு எதிராகவே வாக்களித்தார்கள். மேலும் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பேக் பொறிமுறை செயற்படுத்தப்படுவதற்கும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதற்குமான முழுமையான ஆதரவையும் ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படுத்தினார்கள். எனவே சீனாவும் ரஷ்யாவும் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகள் தோல்வியடைந்திருப்பதும் ஐரோப்பிய நாடுகளுடைய தீர்மானங்கள் வெற்றியடைந்திருப்பதும் ஈரானுக்கு எதிரான ஸ்னெப்பேக் பொறிமுறையானது உத்தியோகபூர்வமாக விதிக்கப்பட்டுவிட்டது என்பதாகும். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே பிரான்சும், பிரித்தானியாவும், ஜெர்மனியும் முன்வைத்திருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான ஸ்னெப்பேக் பொறிமுறையை ரஷ்யா மற்றும் சீனாவினால் வீட்டோ செய்யவும் முடியாது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அமைவாக வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் திகதி இரவு 8 மணியிலிருந்து ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஆயுத உற்பத்தி திறன்களையும் ஈரானிய வங்கி முறைகளையும் முழுமையாக முடக்குவதற்கான ஐநாவின் உச்ச பொருளாதார தடைகள் வருகின்ற செப்டம்பர் 27ஆம் திகதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த முடிவுகளை தொடர்ந்து ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். வருகின்ற 27ஆம் திகதி ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் அமலுக்கு வந்ததும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் முழுமையாக பூஜ்யமாக்கப்பட்டுவிடும். இந்த பொருளாதார தடைகள் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் முழுமையாக ரத்து செய்துவிடும் என ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு எதிரான இந்த உச்ச பொருளாதார தடைகளை வன்மையாக கண்டித்திருந்தார்கள். மேலும் ரஷ்யாவும் சீனா ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் உத்தியோகபூர்வமான கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரானுக்கு எதிராக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களும் பொருளாதார தடைகளும் சட்டவிரோதமானதாகும். ஈரானுக்கு எதிரான இந்த பொருளாதார தடைகள் ஒரு பொழுதும் செல்லாது. சட்டவிரோதமான முறையில் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்திருப்பதனால் நாங்கள் ஐநாவினுடைய இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட போவதில்லை. நாங்கள் ஐநாவின் பாதுகாப்பு சபையினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய
பொருளாதார தடைகளை மீறி ஈரானோடு எல்லாவிதமான வர்த்தக தொடர்புகளையும் மேற்கொள்வோம். இந்த பொருளாதார தடைகளை பொருட்படுத்தாமல் ஈரானுடனான வளமையான அனைத்து வர்த்தகங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். மேலும் ஈரானினுடைய பொருளாதார தடைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஈரானுக்கு எதிராக ஐநாவினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோதமான பொருளாதார தடைகளினால் ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலான வியாபாரத்தையும் பொருளாதார வர்த்தகத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. மேலும் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் ஆதரவை வழங்கப் போவதில்லை என்றும் ரஷ்யாவும் சீனாவும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் கூட்டறிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் வரவேற்றுள்ளார். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் வரவேற்கப்பட வேண்டிய தீர்மானமாகும். மேலும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் ஈரான் அணுகுண்டுகளை பெற்றுக் கொள்வதை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் யாசர் ஜப்ரலி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஈரானுக்கு இரண்டு பாதைகளே இருக்கின்றன. முதலாவது பாதை சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தங்களில் இருந்து NPT ஒப்பந்தங்களில் இருந்து முழுமையாக ஈரான் வெளியேறி அணுகுண்டுகளை முழுமையாக உற்பத்தி செய்ய வேண்டும். இரண்டாவது பாதை அவர்களுக்கு அதிகளவான சலுகைகளை வழங்கி அவர்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு JCPOA ஒப்பந்தத்தினை விரிவாக்கி ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாகும். இந்த இரண்டு பாதைகளிலும் முதலாவது பாதை ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பையும் ஈரானினுடைய எதிர்காலத்தையும் வலுப்படுத்தும். அதே நேரம் இரண்டாவது பாதை ஈரானினுடைய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும். இதனால் நாங்கள் அவசரமாக முதலாவது பாதையை தெரிவு செய்து NPT ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக வெளியேறி அவசரமாக அணுகுண்டுகளை தயாரித்து விட வேண்டும். இதுவே ஈரானினுடைய எதிர்காலத்திற்கும் ஈரானினுடைய பாதுகாப்பிற்கும் சிறந்த முடிவாக அமைந்திருக்கும் என பேராசிரியர் யாசர் ஜப்ரலி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே இந்த உச்ச பொருளாதார தடைகள் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்த உச்ச பொருளாதார தடைகளை ஈரான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவசரமாக NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி அணுகுண்டை தயார் செய்வதே ஒரு சிறந்த முடிவாகவும் அமைந்திருக்கும். நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நீதி அமைச்சர் யாரிவ் லெவின் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸை தோற்கடிப்பதை விட வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலோடு இணைப்பதே தற்போது மிக முக்கியமானதாகும். நாங்கள் ஈவன் பிரதேசத்தையும் அல் அதுமி பிரதேசத்தையும் கைப்பற்றிவிட்டோம். இதற்கு பிறகும் நாங்கள் காத்திருக்க கூடாது. ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் மீதும் நாங்கள் இறையாண்மையை செலுத்த வேண்டும். மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலோடு இணைப்பது ஹமாஸுக்கு சிறந்த பதிலடியாகவும் அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு வெஸ்ட் பேங்கினுடைய ரமல்லா பிரதேசத்தில் அல் குதுஸ் படைப்பிரிவினர் சஜில் 2 வெடிகுண்டை பயன்படுத்தி 2 போர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குறித்த தாக்குதல்களிலே 2 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசா சிட்டியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் காசா சிட்டியிலே 30க்கும் அதிகமான கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 90க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் வேட்டையாடி வருகின்றார்கள். நேற்றைய தினமும் மத்திய காசாவின் வடக்கு பிரதேசத்திலே யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்த முக்கியமான 5 பேரை பலஸ்தீனிய போராளிகள் அளித்துள்ளார்கள். அதே போன்று காசா சிட்டியிலே 12க்கும் அதிகமான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். ஜெய்தூனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துரோகி ராமி ஹில்லினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையே பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். அதே போன்று காசா சிட்டி பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசமான தால் ஹவா பிரதேசத்தில் 3 தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 5க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று காசா சிட்டியினுடைய தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்திலும் 2 தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்தோடு குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.